அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 19வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இன்றைக்கு லாத்துடைய மனைவியை குறித்து பார்க்க போறோம். இவங்களை குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒரு வசனத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். இவங்களை குறித்தும் பிற்பாடு பிலாத்து 7 முறை இயேசுவை விடுவிக்கும்படியா நினைக்கிறாரு, முடியாம போகிறது. அதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாடியா பிர்குல்லா, இந்த பிலாத்துடைய மனைவி பேரு, இவங்க கண்ட சொப்பனத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பிற்பாடு இவருக்கு பொந்தி பிலாத்துன்னு பேர். அந்த பொந்தின்னா என்ன என்று சொல்லி ஒரு 4-5 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க தேவ பிள்ளைகளே. 6வது விசாரணையில கிறிஸ்துவுக்கு விசாரணை எங்க நடக்குதுன்னா, பிரதான ஆசானா இருக்கிற அண்ணா வீட்டுல நடக்குது. அதுக்கு பிற்பாடு 6வது விசாரணை பொந்தி பிலாத்துடைய அரண்மனையில என்ன நடக்குது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த பிலாத்து 7 முறை இயேசுவை தப்பி வைக்கும்படியா முயற்சிக்கிறார். முயற்சிக்கும் போது அவர் சொன்ன காரியத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களை நோக்கி இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று 14 வாசிங்க. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். சரி, இங்க கவனிக்கலாம். இயேசுவை விடுதலையாக்கும்படியா 7 முறை முயற்சிக்கிறாரு. அதுல ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து அரண்மனையை விட்டு வெளியே கொண்டு வந்து யூதர்களுக்கு முன்பதாக நிறுத்தி, இதோ உங்கள் ராஜா என்கிறார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க ராஜா கம்பீரமா இருப்பாரு, இது போல கோழையை போல இருக்க மாட்டாரு என்று சொல்லி பிரார்த்தனத்துல நம்ம கூக்குரலிடுறாங்க. தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:23ல சாமுவேல் சொன்ன வார்த்தையே தான் யாரு சொல்றாருன்னா பிலாத்து சொல்றாரு. சவுலை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு முன்பதாக நிறுத்தி சொல்லுவாரு பிலாத்து, இதோ உங்கள் ராஜா என்று சொல்லுவார். இதே வார்த்தையை தான் 7வது முறையாக இவங்களை விடுவிக்கும்படியா அவரு சொல்றாரு. இயேசுவை விடுவிக்கும்படியா சொல்றாரு, இதோ உங்கள் ராஜா என்று சொல்றாங்க. அதுக்கு எங்க ராஜா எப்படி இருப்பாரு? கம்பீரமா இருப்பாரு. இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில அறையும் என்று நம்ம சொல்றாங்க. அல்லேலூயா. சரி, பிலாத்து இடத்துல பிலாத்துடைய மனைவி பாருங்க. பிலாத்துடைய மனைவி பெயரு வேதத்துல கொடுக்கப்படல. சரித்திரத்துல கிளாடியா பிர்குல்லா என்று இவங்க மனைவி பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இவங்களை குறித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொந்தி பிலாத்தை குறித்து நம்ம திரும்ப வரலாம். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27:19 கொஞ்சம் வாசிக்கலாம். அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, சரி அம்மாங்க கவனிங்க. பொந்தி பிலாத்து விசாரணை செய்யும் போது ஒருவரும் குறுக்கல வரவே கூடாது. அப்படி தான் பிள்ளையே வந்தாலும் அவன் மரணத்துக்குரிய பாத்திரவனாக இருக்கிறான். அப்படி இருந்தும் கூட இந்த கிளாடி பிர்குல்லா பிலாத்துடைய மனைவி செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு கடிதத்தை எழுதி ரூசியஸ் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா பிலாத்து மனைவி கொடுத்து அனுப்புறாங்க. பேர் என்ன பேரு? ரூசியஸ் கூப்பிடுறாங்க. இந்த கடிதத்தை எடுத்து போயிட்டு அவர் இடத்துல கொடுன்னு சொன்னோடனே அதை வாசித்தது யாருன்னு சொன்னா இந்த ரூசியஸ் தான் வாசிக்கிறார். ஏன் இந்த ரூசியஸ் பேரை சொல்றேன் என்பது உங்களுக்கு பிற்பாடு புரியும்.
இப்பவும் தேவ பிள்ளைகளே 4 காரியத்தை பிளாத்து எழுதி வைத்திருந்த 4 காரியம் ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கிற மியூசியமில் அவன் எழுதப்பட்ட 4 காரியம் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமான இந்த 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளாத்துடைய மனைவி யார் இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க? ரூசியஸ் இடத்துல நம்ம கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க. வாசித்த பிற்பாடு பிளாத்து மனசில் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளோ பாடா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்று சொல்லி வெகு பாடுபட்டாராம். யாரு? பிளாத்து. பிளாத்துடைய மனைவி ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றாங்க, மலைகள் எல்லாம் தேவாலயமா மாறுகிறது. பிற்பாடு பொந்தி பிளாத்துடைய நாட்களில் இயேசு சிலுவையில் அறைந்தார் என்று இவங்க சொப்பனம் காண்றாங்க. என் புருஷன் குற்றவாளி, எல்லாரும் குற்றப்படுத்துவார்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தில் என்ன பண்ண எழுதி அனுப்புறாங்க. இவர் யாரு? நீதிமானு. இவர் நிமித்தமா நேற்று இரவு என் சொப்பனத்துல நான் என்ன பண்ணேன், வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி இந்த அம்மா எப்படி எழுதி அனுப்புறாங்கன்னா, திரும்ப சொல்றேன் கவனிங்க. மலைகள் எல்லாம் எப்படி ஆகுது? தேவாலயமா மாறுகிறது. பிற்பாடு பொந்தி பிளாத்துடைய நாட்கள்ல, இந்த பொந்தி பிளாத்து எத்தனாவது கவர்னர்னு சொன்னா 5வது ஆளுநராக நியமிக்கப்படுறார். இவருடைய நாட்கள்ல, அதாவது இயேசுவானவர் கொலை செய்யப்படுறாரு, என் புருஷன் என்னுடைய புருஷனை எல்லாரும் குற்றப்படுத்துவார்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி எப்படியாகில இயேசு என்ன பண்ண விடுதலை செய் என்று நம்ம சொல்றாங்க. ரூசியஸ் இதை வாசித்த பிற்பாடு அவனே சொல்றான், இவர் என்ன பண்ண சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் எல்லாம் இன்னொரு முயற்சிக்கிறார். பஸ்கா பண்டிகை நாட்களில் யாராகிலும் ஒருவரை குற்றவாளி விடுதலையாக்குற பழக்கம் யூதருக்குள்ள காணப்பட்டது. அதனால இயேசுவை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, யாரை விடுதலை செய்? பரப்பாசை விடுதலை செய், இயேசுவை கொலை செய்யும் சொன்ன உடனே பாருங்க, பதவி நம்மளை விட்டு பதவி பறிப்போட போது என்பதற்காக இவர் தண்ணீர் எடுத்து தன் கையை கழுவி, இந்த இரத்த பழிக்கு நான் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இவர் யாரு சொல்றாரு? பிளாத்து சொன்ன உடனே ஆசாரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன பண்ணிட்டோம் வரட்டும் என்று நம்மனா இவங்க கோஷ்டமிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, அதுக்கு பிற்பாடு பிளாத்து தீர்ப்பு எழுதுறாரு. இவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு எழுதி கோலை உடைத்து பாருங்க வீசி எறிகிறாரு. உடைத்து வீசி எறிந்த கோல் யாருடைய பாதத்துல வந்து விழுதுன்னா ஏசப்பாவுடைய பாதத்துல விழுந்தது. காரணம் என்னன்னா, தவறு செய்து விட்டேனே என்று உணர்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கோலை எதுக்காக உடைத்தான்னா, தன்னுடைய உத்தியோகத்தை நான் வெறுக்கிறேன், ஏனென்று சொன்னா ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தமான, ஒரு பாவமும் செய்யாத அவரை போயிட்டு நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிட்டேன்னு சொல்லி நான் செய்கிற இந்த உத்தியோகத்தை நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த கோலனவனா உடைத்து எரிகிறாரு. அது யாருடைய பாதத்துல வந்து விழுது? கிறிஸ்துவின் பாதத்துல வந்து விழுகிறது. ஆமே. சரி, இந்த பிளாத்து சொல்ல சொல்ல ரூசியஸ் எழுதினதை ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரஷ்யாவில் மாஸ்கோ என்கின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டு ரஷ்யாவில் இருக்கிற ஒரு மியூசியம்ல என்ன இது வைக்கப்பட்டிருக்குது. இந்த 4 காரியத்தை பிற்பாடு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இங்க வந்துடலாம். இப்போ பிளாத்துடைய மனைவி குறித்து பார்க்கலாம். இவங்க பெயர் என்னன்னு சொன்னேன், கிளாடியா பிர்குல்லா. இவங்க அதுக்கு பிற்பாடு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விசாரணை நாட்களுக்கு பிற்பாடு இயேசுவை இவர் என்ன பண்ணாங்க, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுலால ஞானஸ்தானம் பெற்று அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லி ஊழியம் செய்து இயற்கையாக யாரு மரணம் அடைந்தாங்கன்னா, இந்த கிளாடியா
பிற்குல்லா மரணம் அடைந்தாங்க. கிளாடியா பிற்குல்லா மரணம் அடைந்தாங்க. காரியம் சொன்னேன், விசாரணையில 7 முறை தப்பி வைக்க முடியாது நினைக்கிறார் இயேசுவை, முடியல. கோலை உடைத்த சம்பவத்தை பார்த்தோம். 2வது தேவ பிள்ளைகளே, இந்த கிளாடியா பிற்குல்லா இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பவுலிடத்துல ஞானஸ்தானம் பெற்று இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி எல்லாருக்கும் இயேசு குறித்து சொல்லி பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, இயற்கையாக மரணம் அடைந்தாங்க. ஆனால் பொந்தி பிலாத்து அப்படி இல்லை பாருங்க. அவன் மனவேதனைப்பட்டு இரவுல தூக்கம் இல்லாமல் பைத்தியம் பிடித்தவனாகி எவ்வளோ மருத்துவத்தை பார்க்குறாங்க, குணப்படலை. மனைவி இவங்களை விட்டு தூரம் போகிற மாதிரி இவன் பைத்தியக்காரனாய் தனிமை விரும்புகிறாய் இந்த பொந்தி பிலாத்து காணப்பட்டான். அதுக்கு பிற்பாடு நான் இப்பேற்பட்ட இயேசுவை நீதிமான நான் தீர்ப்பு எழுதிட்டேன்னு சொல்லி போயிட்டு ஒரு குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கினான். குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கின பிற்பாடு 4 நாள் அளவும் அந்த குளத்துல அந்த பணம் நதிக்குன்னே இருந்து அதுக்கு பிற்பாடு எடுத்து பார்க்குறாங்க, இது யாரு பிளாத்தா இருக்கிறான்னு சொல்லி அந்த குளத்து பக்கத்துலேயே அவர் என்ன பண்ணுங்க புதைச்சி மேலே கல்லறை கட்டுறாங்க. அநேகர் வந்து சொல்றாங்க, இல்லை கையை அள்ளி தண்ணி கழுவுற சத்தம் இரவெல்லாம் கேட்குது, இந்த கலரில் இவரை இங்கே என்ன பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு சொன்ன பிற்பாடு திரும்ப அவருடைய கல்லறையை நோண்டி அவருடைய சடலத்தினம்னா வேறொரு இடத்துல போய் புதைத்தார்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் நம்ம சொல்லப்படுது. ஆமே. சார் இங்க கவனிக்கலாம். மனைவி இயேசு குறித்து சொன்னாங்க, பரலோகம் போயிட்டாங்க. ஆனா இவர் கிறிஸ்துவுக்கு தீர்ப்பு எழுதினார். தீர்ப்பு எழுதுனதுக்கு காரணம் என்னன்னா, இவர் பதவி ஆசை. நம்ம கவர்னராக இருக்கிறோம், நம்முடைய உத்தியோகத்துக்கு எங்கே அதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு விருப்பமாக நடந்ததுனால எங்கே போனார், தற்கொலைக்கு போனார். சவுலும் ஜனங்களுக்கு விருப்பமாக நடந்ததுனால ஜனங்கள் கலைந்து போகிறாங்க என்பதற்காக துணிந்து பலி செலுத்துறதுனால எங்கே போகிறாரு, அஞ்சனம் பார்க்குற இடத்துல போயிட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகிறார். கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமே. அல்லேலூயா. சரி கவனிக்கலாம். இன்னொரு காரியத்தை சொல்றேன். ரோம பேரரசு கட்டுப்பாட்டில் தான் ரோம் பேரரசு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்கன்னு சொன்னேன். 1200 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. இவங்க எல்லா இடத்தையும் இவங்க ஆட்சி ரோம் அரசாங்கம் முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் 1200 ஆண்டுகள் வைத்திருக்கிறாங்க. வடக்கு இருக்கிற சமரியா, கவனிக்கலாம். வடக்கு இருக்கிற சமரியா, தெற்கு இருக்கிற யூதயா. தெற்கு இருக்கிற யூதயாவுக்கு ஐந்தாவது ஆளுநராக கவர்னராக ரோம் அரசாங்கம் யாரை நியமிக்குதுன்னா பொந்தி பிலாத்தை நியமிக்குது. ஐந்தாவதாக யாரை நியமிக்குது? நான் சொல்றதெல்லாம் புரியுதா? முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன். 7 முறை முயற்சிக்கிறாரு. மனைவியும் கடிதம் எழுதி அனுப்புறாங்க. உத்தியோகத்திற்காக யாரை கொலை செய்ய சொல்றாரு? இயேசுவை சிலுவையில் அறையும்படியா சொல்றாரு. 2வது பிலாத்துடைய மனைவியை குறித்து பார்த்தோம். பிலாத்துடைய மனைவி கிளாடியா பிற்குல்லாவை குறித்து பார்த்தோம். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயற்கை மரணம் அடைந்து கர்த்தருக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி மரித்தார் என்பதை உங்களுக்கு சொன்னேன். தற்கொலை பண்ணி கொண்டார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ நான்காவதாக இந்த பொந்தி பிலாத்தை குறித்து பார்க்க போகிறோம். கவனிக்கலாம். பொந்தி பிலாத்து இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் கிளாடி பிற்குல்லாவுடைய கணவர் தான். இவரை குறித்து திரும்ப பார்க்குறோம். எங்கெங்க கவர்னராக இருக்கிறாரு? வடக்கு இருக்கிற சமரியா, தெற்கு இருக்கிற யூதயா. ரோம் பேரரசு யார் 5வது ஆளுநராக நியமிக்கிறாங்க சமரியாவுக்கும் யூதயாவுக்கும்? பொந்தி பிலாத்தை தான். இந்த 2 இடத்தும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இந்த பொந்தி பிலாத்துடைய கட்டுப்பாட்டில் கவர்னராக 5வது ஆளுநராக அவரை நியமிக்கிறாங்க. கவனிக்கலாம். அப்போ யாரு அரசராக இருந்ததுன்னா ரோம் பேரரசராக இருந்தது யாருன்னா, ரோம் அரசனாக இருந்தது யாருன்னா
திபேரி ராயன். இது திபேரி ராயன் இவருடைய ஆட்சி காலத்துல தான் இயேசுவ விசாரணை நடக்குது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதும் திபேரி ராயன். இப்போ இந்த திபேரி ராயனை குறித்து குழப்பிக் கொள்ளாதீங்க. அவர் யாருடைய ராஜா? ரோம் அரசாங்கத்துடைய ராஜா. அவரு தான் சமரியா யூதேயாவுக்கு 5வது ஆளுநராக யாரை நியமிக்கிறாரு? பொந்தி பிலாத்தனவை நியமிக்கிறார். ஆமே. சரி, பொந்தி என்னன்னு சொல்றேன். பொந்தியு இது இவருடைய குடும்ப பெயர். பொந்தி என்பது இவருடைய குடும்ப பெயர். கிரீக்ல கடல் என்று சொல்லப்படுகிறது. PONTOS. நாம படிங்க. பாண்டஸா? பாண்டஸ். கிரீக்கில் பாண்டஸ் பொந்தி என்று சொன்னா பாண்டஸ். பாண்டஸ் என்று சொன்னா கடல். PONTOS. பாண்டஸ். பொந்தின்னு சொன்ன கிரீக்ல என்னது? பாண்டஸ், கடல் என்று பொருளாக இருக்கிறது. சரி, பொந்திய குறித்து நம்ம ஒரு 4 காரியத்தை பார்க்கலாம். இப்போ 5வதாக பொந்திய குறித்து ஒரு 4 காரியம் பார்க்க போறோம். பொந்தி இது ஒரு மலை பிரதேசம். சின்ன ஆசியாவில் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாகாணம். இது ஒரு மலை பிரதேசம். குறிப்பு சொல்றேன். பொந்தி என்பது சின்ன ஆசியாவில் வடக்கு பகுதியில் உள்ள மாகாணம். இது ஒரு மலை பிரதேசம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிக்கலாம். பார்த்தரும் மேதரும் சரி, கவனிக்கலாம். பெந்தகோஸ்த நாட்கள்ல பொந்தி ஊரை சேர்ந்தவர்களும் எருசலேமில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது இந்த இடத்துல பார்க்கிறோம். 120 பேர்ல எந்த ஊரை சேர்ந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க? பொந்தி ஊரை சேர்ந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. கவனிக்கலாம். பொந்தி என்பது அவருடைய குடும்ப பெயர். ஆனா பொந்தி என்ற ஒரு மலை பிரதேசம் இருக்குது. அது சின்ன ஆசியாவில் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாகாணம். இது ஒரு மலை பிரதேசம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக பெந்தகோஸ்த நாட்களில் பொந்தி ஊரை சேர்ந்தவங்க எருசலேமை கூடுறாங்க. இவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. ஆமே. சரி, 3வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போகும்படி கவனிக்கலாம். 3வது காரியம், ஆக்கிலா பிஸ்கிலா இவர்கள் இருவரும் பொந்தி தேசத்துல தான் பிறந்தவங்க. இவங்க பூர்வீகம் எது? பொந்தி. புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. சரி, 4வதாக பேதுரு இந்த பொந்தியில போயிட்டு ஊழியம் செய்தார் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படுது. பேதுருவும் இந்த பொந்தியில போயிட்டு ஊழியம் செய்தார் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமே. சரி, இவர் வாசித்த கடிதத்தை எழுதின கடிதத்தை பார்த்துடலாமா? நேரம் ஆயிடுச்சு, பார்க்கலாமா? வானவா? சரி, கவனிக்கலாம். ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இவரு பொந்தி பிலாத்து கடைசியா ஒரு கடிதத்தை எழுதி தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதுல 4 காரியம் எழுதப்பட்டிருந்தது. இது ரஷ்யாவில் மாஸ்கோ மியூசியமில் அந்த கடிதம் இன்னார வரைக்கும் வைக்கப்பட்டு இருக்குது. உலக சபையை இதை அசைத்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இவர் தீர்ப்பு எழுதும் போது எருசலேம்ல ஒரு வழி இருக்குது, டூவன்னாஸ்னு.
சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்குங்களா? தூவன்னாஸ் என்ற ஒரு வழி இருக்கு. இந்த வாசல் வழியா அவரை கொல்கத்தாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இவர் தீர்ப்பு எழுதுறார். அதுல பொதுவான மக்கள் யாரும் போக மாட்டாங்க. விஐபிகள் போகிற வாசல் தான் டூவன்னாஸ் வாசல். அரசாங்க அதிகாரிகள் போகிற வாசல். பொதுமக்கள் அந்த சைடு போகவே கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தொல்லை இல்லாம போகும்படியா எந்த வாசலை அனுமதிச்சு எழுதியிருக்கிறாரு? எருசலேமில் உள்ள டூவன்னாஸ் வாசல் என்ன பண்ணா, இவரு பிளாத்து உண்மையாலுமே இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டனா வந்து சொன்னார் இல்லையா, யூதருக்கு உங்களுக்கு ராஜா யாரு? இவர் தான் சொன்னோன்னு, இவர் எங்களுக்கு ராஜா இல்லை என்று சொல்றாங்க. பிளாத்து உண்மையாலுமே இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆகவேதான் பொதுமக்கள் செல்லுகிற வழியில யார் அனுப்பல? இயேசுவை அனுப்பாம, அதாவது விஐபிகள் அரசாங்க அதிகாரிகள் போகிற டூவன்னாஸ் வாசல் வழியா யாரு போகணும்னு எழுதுறாரு? ஏசப்பா சிலுவை சுமந்து கொண்டு போகணும் என்று சொல்லி கொல்கத்தாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். சரி, இரண்டாவது காரியம், நசரேன் என்னப்படும் இயேசு கொல்கத்தா மலையில சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தது. வாசிக்கலாமா? சங்கீதம் 34:20-21. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பதிக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. நசரேன் என்னப்படும் இயேசு கொல்கத்தா மலையில சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று நம்ம தீர்ப்பு எழுதுறார். இது கொலை குற்றவாளிக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை யாரு சொல்றாரு? பிலாத்து இயேசுவை பார்த்து எழுதுற தீர்ப்பு. அதுவும் அந்த இரண்டாவது குறிப்பாக அந்த கடிதத்தில் எழுதி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ குறித்து சங்கீதம் 34:20-21 வரைக்கும் அவர் நீதிமானே, அவருடைய எலும்புகள் ஒன்றா பண்ணப்படுவதில்லை, முறிக்கப்படுவதில்லை என்று இருக்குது. ஆனா இவர் எப்படி எழுதுறாருன்னா, இவர் ஒரு கொலை குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதுகிறார். மூன்றாவது காரியம், பலேரேஸ் என்கின்ற 100க்கு அதிபதி மேற்பார்வையிட வேண்டும். பலேரேஸ் பார்த்து இவர் சொல்றாரு, நீ தான் இவரை சிலுவையில் அறைவதற்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆகவே உன்னை குறித்து எனக்கு தெரியும், உன் வேலைக்காரனுக்கு இவர் சுகம் கொடுத்தார் என்று எனக்கு தெரியும், நீ இயேசுவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுன்னு தெரியும். அதனால இவரை கொண்டு போய் சிலுவையில் அறைய வேண்டிய பொறுப்பு, அதுக்கு மேற்பார்வையாளரை யாரை நியமிக்கிறேன்? பலேரேஸ் உன்னை நியமிக்கிறேன் என்று சொல்லி யாரு சொல்றாருன்னா, பிலாத்து சொன்ன அந்த தீர்ப்பும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. புரியுதுங்களா சொல்றதெல்லாம்? அல்லேலூயா. யார் மேற்பார்வையிட வேண்டும்? சரி, நீதிமொழிகளின் புத்தகம் 28:10 கொஞ்சம் வாசிக்கலாமா? 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில நடத்துகிறவன் பாருங்க, உத்தமனை மோசப்படுத்தி பொல்லாதவர்களை வழியில நடத்துகிறவன் தான் வெட்டின குயில தானே விழுவான் என்று சொல்லப்பட்டது. இந்த வேத வசனம் நிறைவேறினதுங்க. இவர் பலேரேஸ் தான் வெட்டின குயில அவரே விழுந்தார். ஆனா மன்னிக்கணும், பிலாத்து தான் வெட்டின குயில தானே விழுந்தார். ஆனால் தான் தற்கொலை பண்ணின்னு சேர்த்தார். ஆனா பிலாத்து தப்பிவிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. சரி, நாலாவது காரியம் என்ன எழுதுறாருன்னா, 2 சாட்சிகள் கையெழுத்து இருக்கணும், 3வது சாட்சி அரசாங்க கையெழுத்து இருக்கணும்னு சொல்றாரு. 2 சாட்சிகள் கையெழுத்தும் 3வது யாருடைய கையெழுத்து இருக்கணும்? அரசாங்க சாட்சி கையெழுத்து இருக்கணும்ன்றார்.
தேவாலயத்தின் சாட்சியா இருக்கணும், அரசாங்கத்துடைய சாட்சியா இருக்கணும்ன்றாங்க. காய்பா, தானியல், ரபுனி. காய்பா என்ன பிரதான ஆசாரியன், தானியல், ரபுனி இவர் ஒரு வேத பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்க தானியலை நினச்சிக்க பாருங்க. இவங்களும் இயேசு கிறிஸ்து குற்றவாளி தான் என்று சொல்லினவனை கையெழுத்து வச்சாங்க. பிற்பாடு அரசாங்க மருத்துவராக இருக்கிற லூக்கா இவர் மரித்தார் என்று கையெழுத்து வைத்தார். இவர் மரித்தார் என்று என்ன பண்ணாங்க, கையெழுத்து வைத்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நான் முடிக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாரு யோர்தான் நதியில. இது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்குது. ஆண்டவர் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்படும் போது 12ஆம் அதிகாரம் லூக்கா 12:50 சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சரி, கவனிக்கலாம். நான் முழுக வேண்டிய ஞானஸ்தானம் நான் முழுக வேண்டிய ஸ்தானம் இன்னொன்று இருக்குது, அது வரைக்கும் நான் நெருக்கப்படுறேன்றார். அந்த ஸ்தானம் என்பது சிலுவை மரணத்தை குறிக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, பொந்தி பிலாத்து தான் வெட்டின குயில தானே விழுந்துட்டார். யார் தப்பி வைக்கப்பட்டது? பலிரேஸ் தப்பி வைக்கப்பட்டாரு. அவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். பிற்பாடு பிலாத்துடைய மனைவி கிளாடியா பிரிஸ்கில்லா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி கூட தப்பி வைக்க முடியல. பிற்பாடு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பவுலான ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இயற்கை மரணம் அடைந்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு யாரு பகையா பண்றாங்களோ, குழி வெட்டுறாங்களோ, நீங்க பாருங்க, அவங்க வெட்டின குழியில் அவங்கள தான் கெடுப்பாங்க. அது உடனே நடந்துடாது, காலம் பதில் சொல்லும். நீங்க தேவ சமூகத்திலேருந்து காத்திருந்து பார்ப்பீங்கன்னா, உனக்கு என்ன தீர்ப்பு செய்யணும், உனக்கு என்ன தீங்கு நினைக்கிறானோ அந்த தீங்குல அந்த தீர்ப்புல அவன் இருப்பான். அந்த உனக்காக வெட்டப்பட்ட குழியில அவன் விழுந்து கிடப்பான். அதனால தேவ பிள்ளையே, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜோமன் கர்த்தர் என்ன வேலை சொல்றாரோ அதை செய்யுங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. நம்ம அவன் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் சவுலை போல காது கேளாதவர்களை போல இருப்பீங்கன்னா கர்த்தருடைய காது அதை கேட்கும். நீங்க கேட்டு வேதனைப்பட்டு நீங்க எதனா பேச போனீங்கன்னா கர்த்தருடைய காது கேட்காது. சவுலை போல நீங்க காது கேளாதவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் கேட்பாரு. ஏற்ற வேலையில அந்த குயில அவனையே தள்ளிடுவார். ஆமாங்க, கர்த்தர் செய்வார். எஸ்தருடைய நாட்கள் நடக்கலையா? மொர்தெகாய்க்கு ஏற்படுத்தப்பட்ட தூக்கு மரத்துல யாரு போடப்பட்டது? அந்த ஆமானே போடப்பட்டான். அதனால நல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்துடுங்க, ஆண்டவர் சொல்றது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, முழங்கால் படிக்கலாமா? கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வேண்டிய கிருபையை பாதுகாப்பை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆமென். வேண்டிய பாதுகாப்பு கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒரு கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.